விபத்தில் மரணம் அடைந்த இளம்பெண்ணின் உறுப்புகள் தானமாக கொடுக்கப்பட்டுள்ளது. கண்கள், இதயம், கிட்னி உள்ளிட்ட உறுப்புகள் ஆம்புலன்ஸ் மூலம் மதுரைக்கு கொண்டு சென்று மதுரையில் இருந்து சென்னைக்கு விமானம் மூலம் சென்றுள்ளது. இறந்தாலும் உறுப்புகள் மூலம் மற்றவர்களிடத்தில் வாழ்வதாக உறவினர்கள் கண்ணீர் மல்க கூறியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தாலுகாவிற்கு உட்பட்ட பேரையூர் அருகே உள்ள கொல்லங்குளம் பகுதியைச் சேர்ந்த தம்பதியினர் செல்வகுமார், சந்தியா. இவர்கள் திருமணம் முடிந்து அதே பகுதியில் வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு சந்தியா இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது சாலை விபத்து ஏற்பட்டு மூளை சாவு அடைந்ததாக கூறப்படுகிறது. நேற்றைய தினம் அவர் இறக்கும் தருவாயில் இருந்ததால் உறவினர்கள் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வந்துள்ளனர். அவர்களின் விருப்பப்படி உறுப்புகள் அனைத்தும் தானம் செய்வதாக மருத்துவமனை வட்டாரத்தில் உறவினர்கள் தெரிவித்ததை தொடர்ந்து உடனடியாக நேற்று நள்ளிரவு முதல் தற்போது வரை அவர் உடல் உறுப்புகள் அறுவை சிகிச்சை மூலம் அகற்றி தானமாக வழங்கப்பட்டது. குறிப்பாக கண்கள், இதயம், கல்லீரல், கிட்னி உள்ளிட்ட முக்கிய உறுப்புகள் அனைத்தும் தானமாக செய்ததை தொடர்ந்து 2 தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் உடனடியாக மதுரை விமான நிலையம் அனுப்பி வைக்கப்பட்டு அங்கிருந்து சென்னைக்கு எடுத்து செல்லப்பட்டது. சார், என் பேர் பாலசுப்ரமணியன். வேறு பக்கத்தில் கொல்லங்குளத்து கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். மாப்பிள்ளையோட ஒய்ஃபு தான் பைக்கில் போயில கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்து மூளைச்சாவு அடைஞ்சிருச்சுன்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் சொன்னாங்க. நிர்வாகம் சொன்ன இடத்துல அது ஒரு உறுப்பு நம்ம ஏதாவது தானம் பண்ணோம்னா நாளை இல்லாத குழந்தைகளுக்கு நாளைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல இறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால அவங்க குடும்பத்தார் மனப்பூர்வமாக எந்த ஒரு யாரோட எல்லாரும் அனுமதி பெற்று அவங்க எழுதி கொடுத்துருக்காங்க சார். அதனால இது நாங்கள் அந்த பிள்ளை இறந்துருந்து கூட இல்லை, இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கு. இப்போ கூட கண்தான சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இருதயம் எல்லாமே ஆப்ரேஷன் பண்ணி அங்கங்கே போயிடுச்சு, தஞ்சாவூர் பக்கம் போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அது அந்த பிள்ளையோட ஆத்ம சாந்தியடைய எல்லாம் நாங்கள் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுறோம். எல்லா உறுப்பும் கொடுத்துருக்காங்க சார். கண், இருதயம், கிட்னி எல்லாமே கொடுத்துருக்காங்க சார். அதனால இது அந்த பிள்ளை சின்ன வயசுல 26 வயசு தான், பேர் சந்தியா சார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.